ஏவாவோட பூஜைக்கு எல்லாம் தயாராயிட்டீங்களா? இதுதான் ஊர்ல ஏவா மரமோ? இதுக்குதான் பூஜை பண்றோமா? ஆத்தாடி இவ்வளவு பெரிய மரமா? டே அருணு, இத கிண்டல் பண்ணாதடா. இதுதான்டா எங்களோட ஏவா மரம். எங்க முன்னோர்கள்லாம் இதுலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதுதான் எங்களோட குலதெய்வம் மாதிரி. எங்க ராணி பாருங்க, இப்ப ஏவா கடவுளை வரவழைச்சு சாமி கும்பிடுவாங்க. எங்களை வாழ வச்சிட்டு இருக்க ஏவா கடவுளே, உங்களோட பிள்ளையாகிய நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும். இனி வரும் காலங்கள்ல ஏவா சொல்ற மாதிரி ஏவாவோட பேச்சை கட்டுப்பட்டு தான் நடக்கணும். நம்ம ஏவா கடவுளே, எல்லாரும் இந்த புனித மரத்தோட விதைகளை தொட்டு பாருங்க. ஏவாவோட மூச்சு கேட்கும், நம்மளோட முன்னோர்களோட சத்தமும் கேட்கும். எல்லாரும் ஏவாவை மனசார வேண்டிக்கோங்க. இந்த மரம் தான் நம்மளுக்கு சாமி. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஏவாவை வணங்குங்க. இதுக்கு முன்னாடி உங்க ராணி டான்ஸ் ஆடினாங்க, ஓகே. இப்ப என்ன எல்லாம் முதுகு போய் தொடுறாங்க? என்னடா இது புதுசாவே இருக்கு எல்லாம்? ஏன்டா அவதார் மண்டை ஏதாவது சொல்றா? ஏவாவோட மூச்சு காத்து ராணி வழியா எல்லாரும் உணர முடியும். நீங்களும் வந்து எங்க பின்னாடி வந்து ஒண்ணுறீங்க. எனக்கெல்லாம் இதுல நம்பிக்கை இல்ல, இருந்தாலும் வர ஜாலியா இருக்கும்ல. ஏவா கடவுளே, உங்க உலகத்துல எல்லா குழந்தைகளும் சந்தோஷமா இருக்க மாதிரி எங்க உலகத்திலேயே அந்த எக்ஸாம் இல்லாம சந்தோஷமா இருக்கணும். நான் முதுகு பிடிச்சி நின்னுட்டேன். இப்பதான் மந்திரம் கீது சொல்லணுமா? டே அருண், அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வா. மீனா, அங்க இருந்து பராக் பாத்துட்டு இருக்க, சீக்கிரம் வந்து ஓடு. இருடா நானும் வந்துடுறேன். டேய் கார்த்தி, அங்க மாதிரி ஏவா கடலை கிண்டல் பண்ணிட்டு இருக்காதடா. என்னை விட்டுட்டு மட்டும் ஏவாவா கும்பிடுறீங்க? நானும் ஏவா கடவுளை வேண்டிக்குவேன், எனக்கு உயிர் கொடுத்துவாங்க. உங்க முன்னோர்களோட மூச்சு காத்து எனக்கு நல்லாவே கேக்குது. சூப்பர். எல்லாருமே நல்லா இருக்குன்னு வேண்டிக்கோங்க. அவங்க கஷ்டத்தை 2 பேர் பரிமாறிக்கோங்க. அவங்களோட மகிழ்ச்சி 2 பேர் சேர்ந்து பரிமாறிக்கோங்க. அந்த புனித வெளிச்சம் நம்ம மேல பட்டுட்டே இருக்கு. யாரும் தாமதிக்காதீங்க. ஏவா நம்மளுக்கு அருள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நம்ம முன்னோர்கள் பாதுகாத்த இந்த புனித மரத்தை நம்மளும் எத்தனை வருடம் ஆனாலும் இந்த மரத்தை நம்மளும் பாதுகாக்கணும். எல்லாரும் உறுதி ஏத்துக்கோங்க. நீங்களும் புனித மரத்துல ஒரு விதையாவீங்க. நம்ம உலகத்துல வாழ்ற எல்லா உயிரினங்களுக்கும் நம்ம தான் பாதுகாப்பு. இது ராணியாகி என்னுடைய கட்டளை. ராணி, உங்க ஊர்ல இவ்வளவுதான் சாமி கும்பிடுவீங்களா? என்ன போங்க, எங்க ஊர்ல எல்லாம் திருவிழா எல்லாம் கட்டி சூப்பரா கொண்டாடுவோம். இவ்வளவு பெரிய ஏவா கடவுள்ன்றீங்க, சும்மா சிம்பிளா கொண்டாடுறீங்க. எங்க இன வழக்கத்துப்படி நாங்க இப்படிதான் சாமி கும்பிடுவோம். ஏவா கடவுள் எங்களுக்கும் கடவுள் தான். அதனால எங்க முறைப்படி நாங்க இப்ப சாமி கும்பிட்டா இந்த புனித முறை எல்லாத்துக்குமே சமந்தான். நீயும் போய் வணங்கிக்கோ. இப்ப பாருங்க நாங்க எப்படி ஏவா கடவுளுக்கு மரியாதை செலுத்துறோம்னு. டே அருண், நம்ம கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்துட்டு வாடா. இப்போ நம்ம இங்க திருவிழா நடத்துறோம். பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் இங்க கொண்டாந்து வைங்க. வேண்டோரா உலகத்துல நம்ம தான் கெத்து காமிக்கிறோம். டே அருண், அந்த மஞ்சள் துணி எடுத்து வந்து வைடாங்க. இரு நான் தான் நல்லா வரைவேன். முதல்ல மஞ்சள் துணியில கண்ணு மூக்கு வரையணும். ஏவா கடவுளுக்கு முதல்ல உருவத்தை கொடுப்போம். கார்த்தி, நம்ம ஊர் அம்மன் கோயில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே பண்ணுடா. பொட்டு நல்லா பெருசா வச்சுட்டு அப்புறம் புருவத்தெல்லாம் மஞ்சள் போட்டுட்டு ஒரு கண்ணுக்கு நடுவுல துணூர் வச்சிருடா. கடவுளுக்கு உருவம் கொடுத்தாச்சு. இப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு. எங்க ஊர் மாரியம்மன் கோயில் வேப்ப மரத்துக்கே அவ்வளவு பண்றோம். இவ்வளவு பெரிய கடவுளான ஏவா கடவுளுக்கு இதை பண்ண மாட்டோமா? ரேணு, மாலை எடுத்து வை. ஆமா, கோயில் நின்றா உண்டியல் ஒண்ணு எடுக்கணும். உண்டியல் எடுத்து அந்த வை முதல்ல. கடவுளுக்கு ஒரு பூ கூட போட மாட்டேங்கிறீங்க நீங்க. எடுத்துட்டு வாப்பா அந்த பூவை. டேய், இவங்க ஊர்ல பூவே வித்தியாசமா இருக்கு பாரு. நம்ம ஊர் அம்மன் கோயில் இருக்க மாதிரி வளையல், மஞ்சள் கயிறு அதெல்லாம் எடுத்து வந்து இந்த மரத்தை சுத்தி வை. இதுக்கப்புறம் எதுவுமே சொல்லாத, எனக்கும் தெரியும் சரியா? நானே எங்க வீட்டுல சாமி கும்பிட்டு இருக்கேன். நானே எல்லாத்தையும் வச்சிடறேன். வீட்டுல இருந்து ஒரு ஊதுபத்தி கொண்டு வந்திருந்தேன், என் பேக்ல இருக்கு. அதை எடுத்து வச்சிடறேன். சாமி கும்பிடுறதுக்கான அடையாளமே நெத்தியில பட்டை போடுறதுதான். ஃபர்ஸ்ட் திண்ணீர் எடுத்து வந்து வைங்க. சூடத்தை பத்த வச்சு தீவார்த்தனை காட்டு. ரேணு, நீ தானே பொம்பளை புள்ள, நீ தான் பண்ணணும். வேண்டோரா உலகத்துல இருக்கிற எல்லா கடவுளே, எங்க உலகத்துல ஸ்கூல் எல்லாம் இல்லாம போகணும், எக்ஸாம் எல்லாம் இல்லாம போகணும். தான் எங்க அவதார் மண்டை எல்லாம் பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அது மாதிரிதான் நாங்களும் சந்தோஷமா இருக்கணும். கடவுளே, எல்லாரும் தொட்டு கும்பிடுங்க. இந்த தூடத்தை இப்படி தொட்டு இப்படி கும்பிடணும். உங்க ஊர்ல இப்படிதான் வணங்குவீங்களா? ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இன்னும் முடியல ராணி. தீவார்த்தனை காட்டி பிடிச்சோன்னே எல்லாரும் திண்ணீர் எடுத்து பூசணும். இருங்க, உங்களுக்கு மட்டும் நானே பூசிடுறேன். கடவுளே, இந்த ராணி நல்லா இருக்கணும், நீடூழி வாழணும். எல்லாருமே விழுந்து கும்பிடணும். இங்க பாருங்க, இப்ப நான் எப்படி விழுந்து காட்டுறேன் பாருங்க. இது மாதிரி கும்பிட்டாதான் கடவுளோட பிரார்த்தனை நமக்கு ஃபுல்லா சேரும். நாவிகள் எல்லாரும் இப்படி விழுந்து கும்பிடுங்க பாக்கலாம். இன்னைக்கு நான் தான் பூசாரி. டே அவதார் மண்டையா, நீ தான் ஃபர்ஸ்ட் விழுந்து கும்பிடணும். வா. என்னை விட்டுட்டு எல்லாரும் சாமி கும்பிடுறீங்க, நான் இல்லாம எப்படி கும்பிடுவீங்க? நானும் விழுந்து சாமி கும்பிடுறேன். என் உயிரை காப்பாத்தணும் கடவுளே, ரொம்ப நன்றி. நாவிகள், அவதார் மண்டையா, எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் வேண்டிக்கோங்க. இத்தனை வருடங்களா இந்த உலகம் ரொம்ப அழகா இருக்கிறது ரொம்ப நன்றி ஏவா கடவுளே.